காலையில ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி செய்யலாமேன்னு பார்த்தா, அதில வெறும் முடியா இருந்தது. யாருக்கெல்லாம் இதெல்லாம் தோணி சமைக்காம விடுவீங்க? ஸோ நான் அதனால அடுப்புல போட்டு நல்லா வாட்டிட்டு இருந்தேன். "கேஸ் விக்கிற விலைக்கு இதுவாம்மா?" அப்படின்னு கேட்பீங்க. வேற என்ன பண்றது? அப்படியேவா சாப்பிட முடியும்? டே ஃபுல்லா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இந்த விளாகு. ஸோ மார்னிங் வந்துட்டு பாப்பாக்கு அடிக்கிற வெயிலுக்கு கஞ்சி குடுத்தேன். ஒர்க் இருந்தது வெளியில போயிட்டாங்க. டீக்கு தண்ணி ஊத்துறதும், துணி காய போட்டு எடுக்கிறதும் இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பாப்பாவ வந்து ரஞ்சினி கூட்டிட்டு போயிட்டா. ஸோ நான் குக் பண்றது தான் வேலை. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு குக் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஆட்டுக்கால்ல இருக்க சூப்ப எடுத்துட்டு தனியா குழம்பு வைக்க போறேன். எப்படி வைக்கிறது தெரியல. ஆனா ஏதோ வச்சிருக்கேன். ஓரளவுக்கு சாப்பிடுற அளவுக்கு நல்லா தான் இருந்தது. குக்கருக்குள்ள தான் உப்பு போட மறந்துட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி உப்ப போட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சேன். நெக்ஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. என் பாப்பாவும் சமத்தா தூங்கிட்டா. தூங்க வச்சுட்டு மெதுவா வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கீழே பார்த்தா என்னோட ஹஸ்பண்ட் எல்லாரும் ஒரே சவுண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே எல்லாரும் கிளம்ப போறாங்க. கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு போய் ஷூட் எடுக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் ஷூட்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு ஒரு டீ குடிச்சேன். அப்புறம் என் பாப்பா எந்திரிச்சிட்டா. அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறது தான் வேலை. இப்போ ஈவினிங் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எங்கள் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. ஸோ சித்தி ஃபேமிலியோட தான் சேர்ந்து போகிறேன். ஹஸ்பண்ட் ஒர்க் இருக்குது. ஸோ சம்மர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால கிளம்பிட்டாங்க. ஒரு நாள் மறக்காமல் சம்மர் கிளாஸ் வீடியோ போடுறேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் கண்டிப்பாக 1 வீக்குள்ளே நான் போடுறேன். வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மாவுக்கு தெரியாது நாங்கள் வரோன்னு. சரின்னு இன்னைக்கு கிளம்பி வேகமாக போயிட்டோம். என் தம்பியும் வீட்டில் இல்லை. எங்கள் அம்மா மட்டும்தான். போய் கதவை தட்டிட்டு இருந்தோம். ரொம்ப நேரமாக திறக்கல. அப்புறம் திறந்துட்டாங்க. போன உடனே ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டு கருவேப்பிலை டீ கொடுத்தாங்க. யாருக்கு பிடிக்கும்? நான் குடிக்கல. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு டாடா பை.